இப்ப நீங்க முன்னாடி மாதிரி இல்லடா. இப்பதான் ஒரு 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும்ல. அது காசு வேணும்ல. அந்த பிள்ளைய உங்ககிட்ட தான்டா கேட்கும். டேய், எதுக்குடா நீ அந்த பிள்ளைய முறைக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே. நான் அப்படி செஞ்சது தப்புதான். இனி அப்படிலாம் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். இந்த தடவை என்ன மன்னிச்சிடு, சரியா? என்ன நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படி நீங்க ஹேர்பின் வாங்க வேண்டாம்னு சொன்னாலும் அது தப்பே கிடையாது அண்ணி. நீங்க எது செஞ்சாலும் காரணமா தான் செய்வீங்கன்னு அவளுக்கு நல்லா புரியணும். நீங்க போங்க. என்ன ஜீவா, நீ என்ன பேசவே விட மாட்டேங்கிற. நீங்க எங்க பேசுறீங்க? பேச ஆரம்பிச்சாலே மன்னிப்பு தானே கேட்கறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மீனா கிட்ட பேசிக்கிறேன். சரி, தன்மையா பேச. தப்பா நினைச்சுக்க போறா. நேத்து நடந்தது ஒரு விஷயமே இல்ல. ஆனா உன்னை மதிச்சு அண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நீ என்ன பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எனக்காக சேஃப்டி பின் வாங்குறதுக்கு கூட இன்னொருத்தர் கிட்ட காசு கேட்கறதுக்கும் பெர்மிஷன் கேட்கறதுக்கும் எனக்கும் அவமானம் தான். உனக்கு மண்டகனை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இப்படிதான் பேசுவேன். இவ்ளோ பேசுற, உனக்கு நான் சொல்றது இன்னும் புரியாம காசு பத்தியே பேசிட்டு இருக்க. நீ தான் மீனா ஒண்ணு இல்லாத விஷயத்தை பெருசாக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. போதாதுக்கு எங்களையும் ஃபீல் பண்ண வைக்கிற. அவமானப்படுறது உனக்கு ஒண்ணு இல்லாத விஷயமா ஜீவா? ஆமா, இதெல்லாம் ஒரு அவமானம் பாரு. ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அவமானம் நினைச்சேன்னு வையேன், அம்பிடுதேன். கூட இருக்கிறது நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ஜீவா. நீ ரொம்ப மாறிட்ட. உனக்கு என்ன புரியவே இல்லல்ல. நான் தான் பயப்படணும். நீ தான் எல்லாரும் கூடயும் பிரச்சனையை பண்ணி அண்ணன் அண்ணி எல்லாம் சங்கடப்படுத்திட்டு இருக்க. அவங்களெல்லாம் உனக்கு புரியுது, என்ன உனக்கு புரியலல்ல? நீ பேசுறதெல்லாம் சரி சரின்னு சொன்னாதான் உன்னை புரிஞ்சுக்கிறதா அர்த்தம்னா உன்னை புரியலதான். ஜீவா, ஜீவா, இவ ஏன் இப்படி இருக்கான்? இவங்க அப்ப என்னென்ன சேட்டை பண்ணான்னு தெரியும். இவங்க பண்ணதுன்னு தெரியாதவங்க. உங்க புருஷமாரெல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணான்னு யார்கிட்ட கேளுங்க. நான் விவரமா சொல்றேன். கதிர் இருக்கான சின்ன வயசுல டவுசர் போட்டிருப்பான். அது வந்து விழும். அத கையில பிடிச்சிட்டே அலைவான். அவனுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். அது என்ன பேர் தெரியுமா? மாமா 5 நிமிஷம் சொல்லிட்டு 1 ஹவரா பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். இருடா, நான் அவன் பேரை சொல்லிருப்பேன்னு பயம். மாமா ஏய், திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாம பொறுடா. ஏய், இன்னைக்கு என்ன ஆனாலும் உன் பேரை சொல்லதான் போறேன். சீக்கிரம் சொல்லுங்க, என்ன பேர் அது? ஏன் நீ சும்மா இருக்க மாட்டீங்களாப்பா? இப்போ இந்த பொண்ணுங்க முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயமா அது? நீங்க இருக்கீங்க பாருங்க, பாவம். இந்த பொண்ணுக்கு முன்னால சொல்லணும், அதான கிக்கு. ஏன் இவன் எப்படி முறப்பா தெரியும் போது இந்த பிள்ளைகளுக்கு அப்பதான் அந்த பழைய பேர் ஞாபகத்துக்கு வரும். மாமா இப்ப நான் விட்டுட்டு போயிட்டேன்னா நடந்தான் கடைக்கு வரணும் சொல்லிட்டேன். ஏய், வர முடியாது, போடா போடா. ஏய், உன்னைய வச்சு நான் இல்லடா. எனக்கு கால் இருக்கு, நான் நடந்து வருவேன். சரி, நான் கிளம்புறேன். டேய் கதிரு, இரு. அப்பாவை விட்டுட்டு போகாத. இவர் என்ன டேமேஜ் பண்ணாம இங்க இருந்து கிளம்ப மாட்டார் போல. உன்னை டேமேஜ் பண்ண என்ன இருக்கு? நீ அப்பவும் இப்பவும் சமத்துடா. இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் கல்யாணம் ஆகி புதுசா இங்க வரும்போது இவனுக்கு 11 வயசு. 6வது படிச்சிட்டு இருந்தான். 6வது போறான். படிச்சானான்னு கேளுங்க. வாத்தியார கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு வந்துட்டான். வாத்தியார் சரியில்லை இல்லடா கதிரு.
ஆமாம்மா. அது மட்டும் இல்ல அத்தை, இவன் பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு தான் குறி வச்சான். அது தவிர டீச்சர் மண்டையில பட்டுருச்சு. இல்லடா கதிரு? ம் கரெக்ட் நீ. ஆமா கரெக்ட். ரெண்டு பொம்பளைகளும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டோம். அம்மாடி முல்ல, இவனை பத்தி எதுவும் தெரியும்னா என்கிட்ட கேளு. எல்லா விவரத்தையும் நானே சொல்லுவேன். எனக்கு யாரை பத்தியும் தெரியணும்னு அவசியம் இல்லப்பா. சரி உனக்கு வேண்டானா போ. உனக்கு ஜீவா பத்தி எதுவும் தெரியும்னா என்கிட்ட கேளு. நான் விவரமா சொல்லுவேன். நிறைய கேட்கணும். ஆனா நான் அப்புறமா தனியா கேக்குறேன். இவளை பத்தியெல்லாம் கதிரை பத்தி எல்லாரும் முன்னாலும் கேட்பாளாம். அவ புருஷனை பத்தி தனியே கேட்பாளாம். எப்படி கதை? ஐயோ, ஏற்கனவே எனக்கு பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன வேற கோத்து விட்டுறாதீங்க. என்ன முல்ல, இந்த பிள்ளை கூட இவ்வளவு பேசுது, நீ உம்முன்னு இருக்க. ஒண்ணுமில்லப்பா. நீ எப்படி வாயாடே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த? இப்ப இந்த வாயெல்லாம் எங்க போச்சு? குன்னக்குடி குளத்துல இருக்கு, தேடி எடுக்கணும். பார்த்தாளா என் முல்லைக்கு பழைய வாய் வந்து பார்த்தாளா? என்ன ஒரே சிரிப்பும் கும்மாளுமா இருக்கு. பாப்பா முருகா. வாங்க சித்தப்பா. ஆமா கதிரு அந்த சேர் எடுத்துக்க போடு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. இல்ல, நீங்க உட்காருங்க. கதிரு எடுத்து போடு. கதிரு அட எதுக்கு? என்ன அண்ணாச்சி, உங்களை நான் கல்யாணத்தோட பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? பொங்கல் அன்னைக்கு பார்த்தமே. பத்தியாளா மறந்தே போச்சு. போச்சு போங்க. வயசா வயசா உங்களுக்கு மறதி ஜாஸ்தி ஆகி போச்சு. உட்காரு பாணி. சரிக்கா, இந்தாம்மா உங்க அம்மா செஞ்சு கொடுத்தது பலகாரம் எல்லாத்துக்கும் கொடு. அம்மா வரலையாப்பா? அவளுக்கு முட்டி வலி, அதான் வர முடியல. என்னங்க சித்தப்பா? கொடுமா. மாமா போமா. ஏய், உன் மாமா இப்பதான் வந்திருக்காரு, அதுக்குள்ள போறாமுங்க. அவர் என்ன நினைப்பாரு? ஒன்றும் இல்லைக்கா, முல்லை கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. அதான் மறு வீட்டு விருந்துக்கு முல்லையையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன். மறு வீட்டு விருந்துக்கு வந்தால் தானே முல்லை நம்ம வீட்டில் வந்து தங்க முடியும். உன் பொண்ணு வந்து தங்கணுன்னு தான் கூப்பிட வந்திருக்க. சச்சா, அந்த அர்த்தத்தில் சொல்லலக்கா, பொதுவாக தான் சொன்னேன். தங்குனாலும் தப்பு இல்ல அத்தை. முல்லைக்கும் ஆசை இருக்கும், சித்தப்பா சித்திக்கும் ஆசை இருக்கும்ல. நான் சும்மா கேட்டேன் தானோ. இவன் ஏன் இன்னும் விருந்துக்கு கூப்பிட வரலன்னு நானே கேட்டேனா இல்லையா? ஆமா அத்தை. அம்மாடி தானோ, ஒரு தாம்பளை தட்டு எடுத்து. இதோ எடுத்துட்டு வரேன் சித்தப்பா. அப்புறம்க்கா உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அம்மாடி பா, பலகாரத்தை எல்லாத்துக்கும் எடுத்து கொடுமா. இல்லப்பா, இப்பதான் சாப்பிட்டோம். அப்படியா? அப்புறமா எடுத்து கொடுத்துக்கிறேன். சரிம்மா. என்னங்க சித்தப்பா? கொடுமா. கொடுங்க நான். வாமா. கதிர, இப்படி வா. சொல்றேன்ல, இப்படி வா. அம்மாடி முல்லை, மாப்பிள்ளை கூட சேர்ந்து நில்லுமா. மாப்பிள்ளை, முல்லையை கூட்டிட்டு என் வீட்டுக்கு நீங்க 2 பேரும் மறு வீட்டு விருந்துக்கு வரணும். இந்தாங்க. என்னைக்குன்னு சொல்லுங்க, அது தெரியாம இன்னைக்கு வந்து நின்ற போறான். நாளை கழிச்சுதான். சரி சரி, நாளை கழிச்சு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, நீங்க 2 பேரும் இந்த விருந்துக்கு வந்தாதான் அடுத்தடுத்து விருந்துக்கு போக முடியும். பார்வதி வீட்டு சொந்தக்காரங்களும் நம்ம வீட்டு சொந்தக்காரங்களும் விருந்துக்கு எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்கிக்கங்க மாப்பிள்ளை. சொல்லுடா வரோன்னு. நம்ம கடையில் என்ன வேலை இருக்கும்னா தெரியல, அண்ணனை கேட்கணும். அண்ணன் என்ன வேண்டான்னு சொல்ல போறாரு? என்னடா நீ வரேன்னு சொல்லு. வருவான் சித்தப்பா. சொல்லுடா, கண்டிப்பா வருவோன்னு சொல்லு. மாப்பிள ரொம்ப தான் முறுக்கிட்டு நிக்காரு.
எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுங்க என்ன. ரெண்டு பேரும் கண்டிப்பா வருவாங்க சித்தப்பா. வாங்கிக்க. ரொம்ப சந்தோஷம். சித்தப்பா உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அந்த காலத்துல எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனேன். அவன் எனக்கு பிள்ளைகள் இருக்குன்னா எத்தனை பிள்ளைகள்னு கேட்டேன். எண்ணிட்டு சொல்லாமுக்கா. என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு? சரி கொடுங்க, நான் அலசி எடுத்துட்டு வரேன். இல்ல நான் அழைச்சிட்டு வரேன். நான் அங்க போறேன், யார் வந்துறாங்க என்ன? இவர் அழகா பாத்திர போறாங்க. வாங்கண்ணே. மாமா மாமா வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. வீட்லயே இருக்கும், கடையில யாரும் இல்ல. வாங்க போலாம். இவன் ஒருத்தன் கடை கடன்னுக்கிட்டு அந்த கடையை எவரும் தூக்கிட்டா போறான். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சட்டையில டீ பண்ணிட்டு துவைச்சு காய போட்டுட்டு இருக்கும்ல, கண் தெரியல உனக்கு? ஐயோ, ஏதாவது சொல்லிக்கிட்டு. நல்லா தெரியுது, டீ ஒழுங்கா குடிச்சா கொட்டாது. உஹா உஹான்னு சிரிச்சுக்கிட்டே குடிச்சா. கரெக்டா சொன்னடா ஐயா. மாமா நான் முன்னாடி போறேன். நீங்க சட்டையை காய வச்சோன்னா சரவணன் விட்டு கூப்பிட்டு. நில்லுடா. இந்த மாமன் சட்டை இல்லாம இருக்கேன், அங்க எல்லா பொம்பளைட்டையும் யாரும் வந்துடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ போயிட்டா அந்த பொம்பளைங்க வச்சானா அசிங்கமில்ல. கொஞ்சம் பொறுடா. இனிமே வீட்டுக்கு வரணும்னா நீங்க தனியா வாங்க, என்ன கூப்பிடாதீங்க சரியா? இதே வேலையா போச்சு. நம்ம வந்து விளையாடாச்சு. மூர்த்தி இதுவரை போன் பண்ணானா? ஏன் கடைக்கு ஆள் தேவைன்னா அவன் போன் பண்ணுவான்டா. நீ இருடா போலாம். ஏய் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ உண்மையை சொல்லுவியா? சொல்லுங்க. என் முல்ல வீட்டு விருந்துக்கு நீ போறல? அங்கேயா? ஆமாடா, உங்க மாமா இப்பதானே கூட்டு போறாரு. அந்த வீட்டுக்கு நான் 5வது படிக்கும்போது போனது மாமா. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போல. இப்ப அந்த கதை யாரு கேட்டா? இப்ப நீ அந்த வீட்டுக்கு மருமகன், நீ போய் தாண்டா ஆகணும். அங்க போறத நினைச்சா கட்டியா இருக்கு மாமா. அந்த அம்மா அவ்வளோ பேசும். ஏன் பார்வை தானே? நம்ம தனவனியோட அண்ணி வேற அங்க இருக்கும். ஏன் இங்க வந்தாலே அவங்க 2 பேரும் அந்த பேச்சு பேசுவாங்க. அங்க போனா விடுவாங்களா? பேசத்தான் செய்வாங்க. அதை நீ கேட்டுதான் ஆகணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம அண்ணியும் அம்மா வேற போயிட்டு வான்னு ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அது சம்பிரதாயம், ஒண்ணும் பண்ண முடியாது. போய் தாண்டா ஆகணும். என்னத்த சம்பிரதாயமோ மாமா? இவரு பார்வதி இருக்காள, என் முன்னால ஒண்ணு ஏசினால அதை மாதிரி போய் ஏச முடியாது. ஏன்னா நீ அவளுடைய மருமன். என்னமோ. நான் ஒண்ணு கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். இல்ல முல்ல உன்கிட்ட பேசலையா? அவ பேசணும்னு யார் இங்க உட்காந்துருக்கா? வேலையை பாருங்க மாமா. என் ஊர்ல இப்படி கல்யாணம் மாத்தி நடக்கிறது சகஜம்தான். அந்த ஜோடியெல்லாம் 9 மாசம் பிள்ளை பத்துக்கிட்டு அவங்க ஜாலியா சுத்தாங்களே, நீ இருக்கேடா. மாமா டீ தானா கொட்டுச்சா இல்ல என்கிட்ட பேசணும்னு நீங்களா தானா கொட்டிட்டு இங்க வந்து நிக்கிறீங்களா? டீ அதுவா தான் கொட்டுச்சு. இப்படி உங்கள்ட்ட தனியா பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிருக்குங்களா? சொல்லுடா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என் முல்லைய திடீர்னு கல்யாணம் பண்ணியா, அது பிரச்சனையா? இல்ல முல்ல ஜீவா விரும்பினா அது பிரச்சனையா? மாமா உனக்கு கோவம் தான் வரட்டும், நான் கேட்குது பதில் சொல்லு. என்ன மாமா பேசுறியா? நான் அப்படிலாம் நினைக்கிறாளா? ஏன் நெசமாவே நினைக்கலனா அந்த பிள்ளை உனக்கு ஏன் பிடிக்கல? அவளை இப்ப பிடிக்காம போல மாமா, எப்பவுமே பிடிக்காது. அதான் ஏன்? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? அவ ஆத்தாள் பிடிக்கலன்னு சொன்னிய, அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இந்த பிள்ளை பாவம், அது உன்னை என்ன செஞ்சது? அந்த பிள்ளையா உனக்கு பிடிக்கல? என்னத்த பாவமோ. நான் ஒண்ணு சொல்லவா கதிரு, உனக்கு முல்லைய பிடிச்சிருக்கு. மாமா வெயில் ஜாஸ்தியா இருக்கு, வாங்க நம்ம கொஞ்சம் கிணத்துக்கிட்ட நின்று பேசுவோம். எதுக்கு? என்ன பிடிச்சி உள்ள தள்ளிவிட போறியா? ஆமா. நீ என்ன வேணாலும் செய், ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செய். உனக்கு அவளை பிடிச்சிருக்கு பாத்துக்கோ, ஆனா ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு. என் முல்லைக்கு அதே பிரச்சனை தான். என் முல்லைக்கு ஒன்னே பிடிச்சிருக்கு, ஆனா அவளுக்கு கொஞ்சம் தயக்கம். அவ கிட்ட பேசினா நீ எதுவும் சத்தம் போடுவியோ அப்படிங்கிற பையன், வேற ஒண்ணு இல்லை. மாமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதெல்லாம் ஒரு விஷயம் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் தான் விஷயம்? ஏன் மளிகை கடையில மூட்டை கணக்கு பாக்கிய, அதெல்லாம் விஷயம் இல்ல. பாக்கியாரு பேர கதிரு, நான் ஒண்ணு சொல்லுவேன் கேப்பியா? இதை தான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லி தொலைங்க. ஏன் நீ நாளை கழிச்சு முல்லை வீட்டுக்கு விருந்து போகும்போது வேட்டி அடிச்சு போகாத, நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு நல்ல டிப்டாப்பா பவுடர் போட்டு லேசா சென்ட் அடிச்சுட்டு போயிட்டோட ஐயா. இங்க பாரு, இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஏன் வேட்டி சட்டை போட்டா பிடிக்கும் தான், ஆனா எப்பவுமே பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கவன் ஏன் வேட்டி கட்டினா பிடிக்கும்.
நீ எப்ப பார்த்தாலும் வேட்டியே உடுத்திக்கிட்டு இருக்க. அப்போ நீ மாங்கா மாதிரி பார்க்க மாட்டாங்க. நீ வேட்டி கூட இல்ல, அழுக்கு லுங்கி. ஆமா, நீ பேண்ட் போட்டதே இல்லையோ? அப்படி ஒன்றும் நான் என்னையே மாற்றிக்கிட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை மாமா. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ முல்லைக்காக ஏங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவன் என்கிட்ட பேசணும் வாழணும் நான் என்ன ஏங்கிக்கிட்டு இருக்கேனா? அப்படிலாம் யாரும் இங்கே இல்லை. என்னை யாரும் தொந்தரவு பண்ணாமல் என் வழியில் விட்டுட்டு போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். யார் நிறுத்திட்ட? ஏன் நீ எப்போ ஒரு டைலாக் பேசுவிய? இதான் கதிரு, இப்படித்தான் கதிரு, அழுக்கு தான் கதிரு, இருந்தா இருங்க போறா போங்கன்னு அதையும் சேர்த்து சொல்லு, சந்தோஷப்படுவோம்ல. நீங்கள் இங்கேயே சட்டையை காய வச்சுக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். சரியா? ஏய் பொறு, நில்லுடா மாமா. கிளம்பணும் மாமா. ஏய் ஒரு நிமிஷம் இருடா. கேட்டா உன்னை பேண்ட் ஷர்ட்டை போட்டு போன்னு சொன்னோம்ல, அது எதுக்கு தெரியுமா? முல்லைக்கு உன்னை பிடிக்கணும் இருக்குல்ல, முல்லைக்கு உன்னை ஏற்கனவே பிடிச்சிருக்கடா. அந்த பார்வதி பேசுற மாதிரி நாம ஏன் வச்சுக்கணும்? அவெல்லாம் கிண்டல் பண்ணதுக்கு ஒரு ஆளா? அந்த பொம்பளை முன்னால போய் நம்ம கெத்தா நிக்க வேண்டாம்? கொஞ்சம் நினைச்சு பாரு. நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நல்ல டிப் டாப்பா அழகா அவகிட்ட போய் நின்னா வாயடிச்சு போக மாட்டா? நீ சட்டை பேண்ட் தாடியோட நின்னா நீ ஒரு ஸ்டார்ரா. பாரு, நீ என்ன முறைக்காத, நான் சொல்ல மட்டும் கேளு. நல்ல பேண்ட் போட்டு சட்டை போட்டு ஷூ போட்டு கெத்தா அவ முன்னால போய் நின்னு, அப்போ உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்க பாடுறா. அதுக்கப்புறம் பார்வதி ஒரு வார்த்தை சொன்னான்னு வை, ஏன் செருப்பு கழட்டி என்னையே அடிச்சுக்கிட்டு பாடுறா. மாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி என்னை மாற்றிக்கிறது என் வேலை இல்லை. நான் திரும்பவும் உறுதியாக சொல்கிறேன், இதுதான் கதிர், இப்படி தான் கதிர். நீங்கள் இருந்துட்டு மெதுவாக வாங்க. ஏய் ஏய் கதிரு, இந்த பேர் சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்க ஐயா. இவரை திருத்த முடியாது பாருங்க. சவத்துப்ப முல்ல, நீ வை, நாளை காலையில உரிச்சுக்கிறேன். இல்லக்கா, இப்போ உரிச்சிட்டா காலையில வேலை ஈஸியா ஆயிடும்ல. ஏண்டா வேற யாருக்காவது கொடுத்தோமா? நல்லா யோசிச்சு பாரு. வேற யாருக்கும் நான் கொடுக்கல. என்ன சகாய வந்தான், தண்டாபாணி வந்தான், அப்புறம் சுரேஷு கொடுத்தேன். வேற யாருக்கு கொடுத்தேன்? நான் வேணா குமரேசன் மாமாட்ட கேட்கவா? லேய் நீ வேற வேணாம்டா. அவர் நேரம் புல் மப்பில் இருப்பாப்புல. நம்ம அவர்கிட்ட கேள்வி வைக்க போய் அவர் நம்மளையும் சேர்ந்து குழப்பி விட்டு வர்ற. எவ்வளவு மாமா குறையுது? 6000 ரூபா. நீ நான் கூட கடைக்கு வரலையே, அப்புறம் எப்படி குறையும்? டேய் பேசாம இருடா. ம். ஆமா, ஜீவானண்ட கேட்க வேண்டியதானே? டேய் அவன் நேரம் தூங்கிருப்பான்டா, காலையில் கட்டுக்குருவோம். டேய் கதிரு, 6400 ரூபா கரண்ட் பில் கட்டணுமேடா, அதை சேர்க்க விட்டேன் பாரு. அட ஆமாண்ணே, ஐயோ அதை மறந்துட்டோம் பாருங்க. 6000 தானே குறையுதுன்னு சொன்னீங்க. இப்போ 6400னா 400 அதிகமா இருக்கு. அத இங்க தள்ளி விடலாமே. ஒன்றை வேணா தள்ளி விடலாம்டா, பணத்தை எல்லாம் தள்ளி விட முடியாது. உள்ள நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. உன் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை தமிழ்ண்டு உன்னை தேடி வந்துச்சுப்பா. அப்படியா மாமா? அந்த பிள்ளை உன் கூட படிச்ச பிள்ளையாமே? ஆமா மாமா, 2 பேரும் ஸ்கூல்ல நாங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னாவே படிச்சோம். அப்புறம் தான் நான் வேற ஸ்கூலுக்கு மாறினேன். ஏன் மாறினீங்க? அம்மா மாத்தினாங்க, மாறினேன். தானா துண்டு எடுத்து கொடு, எல்லாரும் சீக்கிரம் போய் தூங்க. ஏன் நீ உங்களுக்கே முள்ளன்னு பேர் வச்சாங்க? நான் பிறந்தப்ப எங்க வீட்ல நிறைய முல்லை கொடி பூத்துச்சான். அத அப்ப கனகாம்பரம் பூத்திருந்தா கனகாம்பரம் வச்சிருப்பாங்களா?
ஊமத்தம்பூ, அரளிப்பூ இதெல்லாம் பூத்திருந்தா யோசிச்சு பாருங்களேன். செம்ம காமெடியா இருக்கும். அதெல்லாம் யாரு வீட்ல வளர்க்குறா? வளர்க்க மாட்டாங்களா? மாட்டாங்கல்ல. யாருக்கு தெரியும்? அண்ணி, ம்? நம்ம வீட்ல செம்பருத்தி செடி இருக்குல்ல? இருக்கே. ஆமால. நம்ம நித்தியமல்லி, பவளக்கொடின்னு ஏதாவது செடி வாங்கி வளர்த்தானே? ஏன் திடீர்னு? முல்லை அன்னைக்கு குழந்தை பிறக்கும்போது அதுல பூந்தா அந்த பேர் வைக்கலாம்ல, அதுக்கு தான். உடனே ரொமான்ஸ் பண்றாங்கப்பா. ம்.